இன்றைய தலைப்பு பி ஹோலி டுடே, பரிசுத்தமாக இருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனமே இன்னைக்கு படித்தது தான். இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடக்காமல் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து எங்கள் சொந்த சம்பளத்திலே சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரத்தை எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கவில்லை என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்களை பின்பற்றுகிறபடிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அப்படி வருத்தப்பட்டு பிரயாசப்பட்டு வேலை செய்தோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நான் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிடவில்லையா? அது மாதிரி தான் நீங்கள் இருக்கணும். நீங்கள் பரிசுத்தமானவர்களாக எப்பொழுது இருப்பீர்கள் என்றால், நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கும் போது தான் இருப்பீங்க. இன்றைக்கி இந்த முழு நேர ஊழியன்னு சில பேர் திரியிறாங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கிறது இல்லை. பவுலும் அதையே சொல்வார். பவுலோடைய பிரசங்கம் ஒன்று இருக்குது, பாலின் மினிஸ்ட்ரி, பாலின் டாக்டரின்னு ஒன்று இருக்குது. பேதுருவும் தனியாக பிரசங்கம் பண்ணார். அவங்களுக்குள்ளே சண்டை வந்துடுது. அப்போ ஒரு நாள் சொல்கிறார் பவுல், பேதுரு போன்ற நான் இருந்து ஒரு சகோதரியை கூட்டி கொண்டு முழு நேரம் ஊழியம் செய்கிறதுக்கு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. பேதுரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, முழு நேரம் ஊழியம் சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கார். பவுல் கல்யாணமே பண்ணாமல் செஞ்சார். இந்த ஆர்சி சர்ச்சில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தேவனுடைய ஊழியத்தில் இருந்தால் நாம் திருமணம் செய்யக்கூடாது, நம்ம ஆண்டவருக்கென்று பரிசுத்தமானவர்களாக இருக்கணும்னு இருப்பாங்க. அதே மாதிரி சிபிஎம் சிலான் பெண்டிகாஸ்டல் மிஷன் சிபிஎம்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. பவுல் மிக தெளிவாக சொல்வார், இங்கே பாரு, நான் திருமணம் செய்யாமல் இருக்கிறது வேறு விஷயம், என்னையை பார்த்து நீனும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும்லாம் போதிக்கக்கூடாது. திருமணம் செய்கிறவன் திருமணம் செஞ்சுக்க, திருமணம் செய்யாமல் இருக்கிறது அது உன்னுடைய தனிப்பட்ட விஷயம், ஆண்டவருக்கு முன்பாக நீ பேசுகிற முடிவு. என்னையை பார்த்து கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் ஆகக்கூடாது. ஆனால் ஒரு விஷயம், நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்கிறபடி கைகளினாலே உழைத்து சாப்பிடுங்கள். இன்றைக்கி கிறிஸ்துவ பாதிரியார்கள் முழு நேரம் ஊழியக்காரன் இருக்கான் பாரு, எல்லா பேரும் கவனித்து பாருங்கள். எவனொருவன் வேலை செய்யாமல் முழு நேரம் ஊழியம்னு இருக்கானோ அவனை நீங்கள் ஃப்ராடு லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். எப்படா அடுத்தவன்ட்டு காசு கேட்கணும், இயல்பாகவே மனம் வந்துடும் இல்லையா? இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, யாராவது ஒரு பிரதரை கணக்கு கொடுத்தா தேவலமே அப்படின்ற எண்ணம் வருமா வராதா? இதே நீங்கள் உழைத்து சாப்பிட்டீங்கன்னா இந்த எண்ணமே வராது. நீங்கள் தேவனை நம்பி இருப்பீர்கள். எதுக்கு அந்த குடும்பத்தில் போய் ஜெபம் பண்ணி ஒரு தலையை தடவி காசு வாங்கணும், இந்த குடும்பத்தில் ஜெபம் பண்ணி அந்த எண்ணமே வராது. தேவனுக்கு பயந்து மக்கள் அவருடைய ஊழியக்காரர்களுக்கு பணம் கொடுக்கறதுங்கிறது வேறு விஷயம். ஆனால் பணம் வாங்கணுன்றதுக்காகவே ஊழியம் பார்த்தா அது வேறு விஷயம். ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தேவனுடைய ஊழியத்துக்கு மக்கள் மனமுந்து பணம் கொடுப்பாங்க. பிரதர், நீங்கள் 4 வீட்டுக்கு போய் நீங்கள் ப்ரேயர் பண்ணணும், ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றணும், உங்களுக்கு 2 வீலர் காசு ஆகும், உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சாப்பாட்டு செலவுக்காகும், இப்படி சொல்லி நிறைய பேர் கொடுக்குறாங்க. அது ஆரம்பித்து எங்கே போயிடுதுன்னா, யாராவது கொடுக்க மாட்டாங்களா எப்போ என்ற எண்ணம் எப்பொழுது வருதோ அப்போ நீங்கள் பணத்துக்கு அடிமையாக போயிடுறீங்க. அப்போ நீங்கள் பரிசுத்தம் இல்லாதவர்களாக போயிடுறீங்க. உங்களுடைய மனதிலே பரிசுத்தமான சிந்தனை இருக்காது. எவன்டா காசு கொடுப்பான்னு பார்க்குறது. அப்படியே ஆரம்பித்து இன்றைக்கி 4 பேர்கிட்ட முயற்சி செய்தால் தாங்க எதுவுமே கிடைக்கும். ஆண்டவருடைய ஊழியம்னு சொல்லி காசு வாங்குங்க. அப்போ 10 பேர்கிட்ட பேசுவான், 100 பேர்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுவான். கடைசியில் நம்ம அண்ணன் மோகன் சி லாசரஸ் அண்ணன் மாதிரி என்ன செய்வாங்க, நீங்கள் 1 மூட்டை நெல் கொடுத்தால்தான் தேவன் உங்களுக்கு 100 மூட்டை கொடுப்பார்னு அங்கே நின்றும். நான் காலேஜ் கட்டணும், 1000 பேருக்கு சாப்பாடு போடுறேன், எல்லாம் பண்ணேன், உன்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கை அழிந்து போய்விட்டதே. எப்படி நடிக்க சொல்கிறார், ஒரு வயசு பிள்ளையை கூப்பிட்டு மேடையில் ஆவியினால் ஏவப்பட்டு பேசு, டக்குன்னு மைக்கை பிடிங்கிட்டு நீ சாதாரணமாக பேசுகிற, ஆவியினால் ஏவப்பட்டு பேசுனா ஆவி என்ன அமுக்குனா வருமா? அப்போ எவ்வளோ பொல்லாத வாழ்க்கைகளை எப்படி போலியான கிறிஸ்தவ மதத்தை போதிக்கிறாங்க. நீங்கள் தேவனை பற்றி சிந்தித்து இவர்களை பற்றி சிந்தித்தீங்கன்னா மனசு வெறுத்து போய்டும் உங்களுக்கு. நீங்கள் கிறிஸ்துவை விட்டே போயிடுவீங்க. இவர்கள் எல்லாரும் நம்மை கிறிஸ்துவை விட்டு திரத்துவதற்கு முக்கிய காரணமானவர். நீங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறதெல்லாம் பார்த்து கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவ மதமே வேணாண்டா சாமின்ட்டு போயிடுவீங்க. எல்லா பேரும் அதே மாதிரி தான். உலகத்திலே எத்தனையோ ஆத்துமாக்களை இவர்கள் கெடுத்திருக்கிறார்கள்.
பரிசுத்தத்தை விட்டு விலகிய சொல்லி. ஆமாம், எங்கள் ஐயரே செய்யாரு, நான் செஞ்சா என்ன அப்படின்னே விபசாரத்தில் போய் நிற்பான். எங்கள் சர்ச்சில் கோயில் குட்டி ஒருத்தன் தான், 28 வருஷம் கோயில் குட்டியாக இருந்தான், இந்த பால்னு ஒருத்தன். ஆனால் மகாமகத்துக்கு போய் எல்லா கோயிலையும் கும்பிட்டு வருவோம். ஏன்னா பாவம் போகணுமா. அதனால் மகாமகத்தில் குளிச்சுட்டு, பொத்தாமர காலத்தில் குளிச்சுட்டு, காவேரி ஆற்றுல குளிச்சுட்டு, எல்லா காசி விஸ்வநாதர் ஆலயத்திலேருந்து எல்லா ஆலயத்துக்கும் போய் ஜெபம் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். பூஜை பண்ணிவிட்டு தேவையான தட்சணைகளை செய்துட்டு வரும். உன்னுடைய நம்பிக்கை அதுவாக இருந்தால் நீ அதை பின்பற்று. இன்னைக்கு பவுல் ரொம்ப மனசில் ரத்தத்தோடு சொல்றார், வெறுத்து போயிட்டார். 2ஆம் வசனம் பாரு, துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்றும் நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. யார்கிட்டையுமே விசுவாசம் இல்லைங்க, எல்லார்ட்டையும் இல்லைங்க, ஒரு சில பேர்ட்டு தாங்க இருக்குது. ஏன்னா கூட இருந்தவங்களை பற்றி அவர் இந்த தெசலோனிக்கேயருக்கு பூரா வேதனையோடு எழுதுகிறார். கர்த்தரோ உண்மையுள்ளவர் பாருங்க. அப்புறம் என்ன சொல்கிறாரு, அவர்களிடத்திலிருந்து விலகி இருங்கள் அப்படிங்கிறார். அந்த மாதிரி கர்த்தரை பாருங்க. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். பல பேரை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா கிறிஸ்தவனாக இருப்பான், ஆனால் ஆண்டவரை விட்டு வழிவிலகி செல்லக்கூடிய அத்தனை வேதனையான காரியங்களை செய்யும். என்னங்க கிறிஸ்தவங்களாக இருக்கா இப்படிலாம் செய்கிறாங்க, மக்கள் அப்படி தானே பார்ப்பாங்க. அவங்களாம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வேதக்காரங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க வேதக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோயில் பைபிளை தூக்கிட்டு அப்படியே கோயிலுக்கு போகிறது, அதனால் வேதக்காரங்களாம். பைபிளை இப்படி இடுப்பில் வச்சுக்குவான். இப்போ கூட நிறைய பேர் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பான், அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் டைமில் அப்படியே பைபிளை நெஞ்சோடு அணைச்சி வச்சுக்கிட்டு நீ சிரிச்ச மணிக்கு ஒரு ஃபோட்டோ எடுப்பான். அவ்வளோதான். திரும்ப அடுத்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு தான் மறுபடியும் வேறு ட்ரெஸ் போட்டு பைபிளை வச்சு இழிச்சிட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பான். இவ்வளோ தான் கிறிஸ்தவர்கள். வெளியில் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இவன் கிறிஸ்தவன் நினைப்பான். வேறு எந்த மதத்தை சேர்ந்தவனையும் கூப்பிட்டு என்னையா இப்படி பண்ணுறேன்னு கேட்கவே மாட்டான், ஏன்னா எல்லாம் அப்படி தான் பண்ணுவான்னு தெரியும். ஆனால் கிறிஸ்தவன் தப்பு பண்ணா மட்டும் என்ன பண்ணுவான், என்னையா நீ கிறிஸ்தவனை வந்துட்டு இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்பான். உள்ளத்துக்கு ஆழத்திலேயே எல்லா மனிதர்களுக்கும் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் கிறிஸ்தவனா இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கு. பவுல் தான் சொல்கிறார், ஒழுங்கற்று நடக்கிறீங்களே, நீங்கள் அப்படி நடக்காதீங்க. அப்படி எவனாவது நடந்துக்கிட்டு இருந்தானா அவனை விட்டு விலகிடு, அந்த கிறுக்கு என்னோட சேராத. இல்லைங்க, அவருக்கு நான் புத்திமதி சொல்லி அவரை இயேசுவை பற்றி சொல்லி ரசிக்க போகிறேன், உன்னையை போட்டு கடிச்சு வச்சிருவான், அதனால் பேசாமல் ஒதுங்கி போயிடு. அதுதான் நான் சொல்கிறேன். பவுல், நான் என்னிடத்திலே தேவனுடைய ஆவி உண்டென்று நான் நம்புகிறேன் அப்படின்னு பவுல் சொல்கிறேன். நான் தேவனுடைய ஆவியினாலே தான் பேசுகிறேன், என்னிடத்திலே தேவனுடைய ஆவி உண்டென்று நம்புகிறேன். என்னுடைய நடத்தையை பாருங்கள், நாங்கள் மற்றவர்களைப் போல ஒழுங்கற்று நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள், பி ஹோலி டுடே. God has called us to himself and he is holy, therefore we should be holy. தேவன் தமக்காகத்தான் நம்மளை அழைத்திருக்கிறாரே ஒழிய வேற யாருக்காகவும் அழைக்கல. நீங்கள் கைகளினாலே பிரயாசப்பட்டு உழைத்து தேவனுக்கு ஏற்றவர்களை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள் வாழ்வது மட்டும்தான் உங்களுடைய நோக்கமும் சிந்தனையும் வாழ்வும். அவர் பரிசுத்தராக இருக்கிறார், ஆகவே நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் அசுத்தங்களினால் உங்களே எண்ணங்களினாலும் சிந்தனைகள் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, அதான் சிந்தனை. மொதல் ஒரு ஐடியா வரும், அதான் எண்ணம். அப்புறம் சிந்தனை, அதையே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்குது. இப்படி இருந்தா என்ன, அப்படி இருந்தா என்ன, அவங்கள மாதிரி ஒரு கார் வாங்கணும். எதுக்குடா கார் வாங்கணும், இல்லை இந்த உலகத்தில் எல்லாம் நம்மளை மதிக்க மாட்டான். உன்னை உலகத்தில் இருக்கிறக்காக உன்னை இங்கே அனுப்பியிருக்காரு, ஆனால் உனக்கு தேவை இருந்தால் நீ வாங்க, ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பான். உனக்கு தேவையில்லாத பற்றி எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்காகவே இன்னோவா கார் வச்சுருக்கான், மற்ற நாள் பூரா சும்மா இருப்பான், ஒரு வேலையும் கிடையாது, அந்த கார் அப்படியே கிடக்கும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் இன்னோவா காரில் வரணும். 4 பேர் நம்மளை மதிக்கணுமா இல்லையா, இதுக்காகவே. ஒருத்தர் ஒன்றுமே கிடையாது, ஆனால் புல்லட் வாங்கி வச்சுருப்பான் 2 லட்ச ரூபாய்க்கு, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் புல்லட்டில் வருவான். இது மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்கான். தன்னை உயர்ந்தவனாக காட்டிக்கொள்வது, தன்னை யார் என்று இருப்பதுக்கு மேலே சிந்திக்கிறது. அப்போ என்ன ஆகுது, சிக்கலில் போகிறான். Therefore we should be holy. God's holiness is an essential part of his nature. தேவன் பரிசுத்தமாக இருக்கிறான்னா அது இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட பரிசுத்தம் உள்ளவர்.
God is light and in him no darkness at all. சூரியன் பயங்கரமான வெளிச்சமா இருக்கு, அதுல எவ்விதமான இருளும் இல்லை. வெளிச்சம் வந்துருச்சுனால இருள் என்ன பண்ணும்? தன்னை போல போயிடும். அங்கே இருள் இருக்கிறதுக்கு வேலையே இல்லை. தேவன் ஒளியா இருக்கிறார், அவரிடத்துல எவ்வளவேனும் இருள் இல்லை. Any holiness that we have in character and conduct must be derived from him. நம்முடைய பண்பிலும் குணத்திலும் நம்முடைய நடத்தையிலும் இருக்கக்கூடிய எந்த பரிசுத்தமும் தேவனிடத்திலிருந்து மட்டுமே பெற முடியும். வேறு யாரை பின்பற்றியும் உங்களால் பெற முடியாது. பேசிக்கலி டு பி sanctified, நீங்கள் புனிதராக ஆக வேண்டும் என்றால் மீன்ஸ் டு பி செட் apart from God's exclusive use and pleasure. அப்போ தேவனுடைய தனித்துவமான பயன்பாட்டிற்கும் அந்த மகிழ்ச்சிக்கும் என்று உங்களை தனியாக பிரித்து வைத்துக் கொள்வது. இந்த உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அப்போ அந்த உலகத்தை விட்டு போயிடுவோமா? காசியில் போய் உட்காந்துக்கிறோமா? இல்லை கைலாசத்தில் போய் உட்காந்துன்னா கழுத்தை அறுத்து செத்து விடுவோமா? உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்றால் என்ன? பொருள் பெருகினால் அதன் மீது உங்களுடைய மனதை வைக்காது. உங்கள் பொருள் பெருகும். நீங்கள் தேவனை தொழுது கொள்ளும்போது, ஏன்னா நீங்கள் வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் படைத்த ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள், அவரை தொழுது கொள்ளும்போது அவர் சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் அப்படி ஆசீர்வாதம் வரும்போது உங்களுடைய எண்ணம் அந்த ஆசீர்வாதத்தின் மேல் போயிடக்கூடாது. உங்களுடைய எண்ணம் இன்னமும் தேவன் பேரிலேயே இருக்க வேண்டும். அதில் எதற்காக அவர் கொடுத்திருக்கிறாரோ அதற்காக செயல்கிறது. இதுதான் தேவன் உங்களை மிகுதியாக ஆசீர்வதிப்பார். அந்த மிகுதியான ஆசீர்வாதம் கிடைக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தின் மயங்கி, என்கிட்ட நிறையா கோடி கணக்காக பணம் இருக்குது, எவன் வந்து என்கிட்ட மோதுறான்னு பார்ப்போம் அப்படி நீங்கள் சொல்லும்போது மாட்டிக்கிடுவீங்க. இவை எல்லாவற்றையும் தேவன் கொடுத்திருக்கிறார். எதற்காக கொடுத்துட்டாருந்தில்ல, யாரும் எதுக்கு என்கிட்ட மோதுனாங்கன்னா அவங்ககிட்ட என்னத்துக்கு பிரச்சனைக்காக மோதுகிறாங்க. நாம் தேவனுடைய பண்பை காட்ட வேண்டும். த கேரக்டர் அண்ட் கண்டக்ட் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அப்போ பணம் பெருகி இருமாப்பினாலே நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்னா, இந்த உலகத்தோடு என்னுடைய பணத்தை மனதில் வைத்து மோதினேன்னா நான் செத்தேன். அங்கே தேவனுடைய பரிசுத்தம் என்னை விட்டு போய்விட்டது இல்லையா? இட் இன்வால்வ்ஸ் செப்பரேஷன் ஃப்ரம் தட் விச் இஸ் அன்கிளீன் அண்ட் கம்ப்ளீட் டிவோஷன் டு காட். அசுத்தமானது எதுவோ, அதான் ஒழுங்கற்ற முறைகளிலிருந்து விடுதலை பெற்று அசுத்தமானதிலிருந்து வந்து தேவனுக்கென்று தெய்வீக தன்மை உள்ளவர்களாக மாறுவது. We are to be holy in all manner of conversation so that everything we do reflects the holiness of God. நாம் பேசுகிற பேச்சிலிருந்து எல்லாவற்றிலும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்கள் எப்படி பிரிவினைகளை உண்டாக்குகிறவர்களாக இருக்கிறீர்களா? ஒரு சின்ன வாட்ஸ்அப் குழு, ஒரு 15 பேர் இருக்கான், அதில் 4 குரூப் இருக்கான். இவன் அவங்ககிட்ட சொல்லி அவனை வீட்டுக்கு உள்ள விடாதங்கிறது, அவனை கல்யாணத்துக்கு கூப்பிடாதங்கிறது, இவனை கருமாதிக்கு கூப்பிடாதங்கிறது, இப்படி ஒரு 4 பேருக்குள்ள இவ்வளவு கேவலமான விஷயங்களை யார் செய்கிறார்? சகோதரர்கள் தான் செய்கிறாங்க. ஒரு சின்ன சர்ச்சு, அவன் என்னை பற்றி என்ன தெரியுமா பேசுனா, இத்தனைக்கும் ஒன்றுக்கும் லாய்க்கில்லை, சொத்துக்கே வழி இல்லாத மனிதன் பேசுகிறது. வெறும் 10,000 சம்பளம் வாங்குறான் ஒருத்தன். 10,000 சம்பளம் வாங்குறான் மாதத்தில். இன்றைக்கி இருக்க காலத்தில் எல்லா பேரும் சர்வசாதாரணமாக 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறான். வெறும் 10,000 சம்பாதிக்கிறவனுக்கு மண்டையில் 4 கொம்பு முளைச்சிருக்கு. என்னை பற்றி என்ன பேசுகிறாங்க, நான் இனிமேல் சர்ச்சுக்கு வர மாட்டேன் அப்படிங்கிறான். தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக போய் நின்று பார்த்தான்னா தெரியும், ஒன்றுமே இல்லை. 10 காசுக்கு புண்ணியம் கிடையாது. அவன் உலகத்துக்கு வந்தான்னு வச்சுக்க, காரி திப்பிடுவான், எவனுமே மதிக்க மாட்டான். என்னையா பண்ணுறான், போய் அங்கிட்டு சும்மா வந்துக்கிட்டு. அவன் கோடீஸ்வரன் லட்சாதிபதி ஏகப்பட்ட பேர் இருக்கான். அவன்கிட்ட போய் கை கட்டி நிற்பான். ஒரு லட்சாதிபதி ஒருத்தன் கோடீஸ்வரன் ஒருத்தன் வரான்னா இவன் போய் கை கட்டி நிற்பான். ஆனால் சர்ச்சில் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க மாட்டான். அப்படியே பெரிய இவன் நினச்சிக்குவான். இதே மாதிரி தான் சபைகளை பிரிப்பது, அப்படியே உறவுகளை பிரிப்பது, குழுக்களை பிரிப்பது, இப்படி ஒரு ஃபெல்லோஷிப்பை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது. இந்த பரிசுத்தம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை அசுத்தங்களிலிருந்து விலகி வாருங்கள். We are to be holy in all manner of conversation so that everything we do reflects the holiness of God. தேவனுடைய பரிசுத்தத்தை நம்மிடத்திலிருந்து மற்றவர்கள் காணலாம். அவங்க கிறிஸ்டியனுங்க, ஜெனியூனாக இருப்பாங்க. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டு விலக மாட்டாங்க. அப்படின்ற ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும். To a dedicated believer, there is no such thing as secular and sacred. அவர் விசுவாசி, ஒரு உண்மையான அர்ப்பணித்து கொண்ட ஒரு விசுவாசிக்கு மதசார்பற்ற தன்மை எல்லாம் ஒன்று தாங்க அப்படின்ற ஒரு நிலையே இல்லை.
அல்லது நான் புனிதமானவன், எல்லாரும் எனக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்ற நிலையும் இல்லை. நான் கடவுளுக்கு விட்டு என்னை நேர்ந்து விட்டாங்க. இப்போ இந்த ஐயப்ப சாமி காலத்தில் என்ன பண்ணுவாங்க, தே ஆர் சேக்ரட். 40 நாளுக்கு அவங்க லேடிஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, தனியாக சமைச்சு சாப்பிடுவாங்க. எல்லோரும் அவங்கள சாமி சாமின்னு கூப்பிடணும். அவங்க வந்து தனி கிளாஸில் தான் அவங்களுக்கு டீ கொடுக்கணும், புனிதமாக இருக்கணும். அப்போ என்ன, தே ஆர் சேக்ரட், புனிதமாயிட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆல் ஆஃப் லைஃப் இஸ் ஹோலி அஸ் வி லிவ் டு த க்ளோரி ஆஃப் காட், க்ளோரிஃபை காட். நம்முடைய வாழ்க்கை எல்லாம் எப்பொழுது புனிதமாகிறது என்றால் நாம் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்க வாழும்போது நடக்கிறது. ஈவன் சச் ஆர்டினரி ஆக்டிவிட்டிஸ் அஸ் ஈட்டிங் கேன் பி டன் டு த க்ளோரி ஆஃப் காட். ரொம்ப எளிதான காரியங்கள், சாப்பிடுவதை கூட நாம் தேவனுடைய மகிமைக்கென்று சாப்பிட முடியும். நம்ம சாப்பிட்றோம் 2 இட்லி, பக்கத்தில் ஒருத்தன் பசியாக இருக்கான், 2 இட்லியை கொடுத்துட்டு 2 இட்லி சாப்பிடுவோமே, அது தேவனுடைய மகிமைக்கென்று. ஒரு தண்ணி குடிக்கிறீங்க, பக்கத்தில் ஒருத்தன் தண்ணி கேட்குறான். இன்றைக்கி இருக்கிற காலத்தில் எவனுமே தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ஏன்னா தே ஹாவ் அ பியூரிஃபைடு பாட்டில். இந்த தண்ணியை கண்ட நாய்க்கு கொடுக்கறதுக்காக நான் வாங்கி வைக்கிறேன், எனக்கு தாங்க வாங்கி வச்சுருக்கேன், காஸ்ட்லிங்க, வேற எங்கன்னா போய் கேளுங்க அப்படின்னு தான் சொல்கிறான். மக்களுடைய மனநிலை அறிவு பெருக்கும், அன்பு இருக்காதுன்னு ஆண்டவர் சொன்னார். அறிவு நல்லா இருக்கும், ஆனால் அன்பே இருக்காது. ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தண்ணி கொடுக்க மாட்டோம். இன்றைக்கி ஏன்னா காஸ்ட்லியான வாட்டர், இப்போ O2 வாட்டர்லாம் வாங்குறாங்க, ஒரு பாட்டில் 160 ரூபாயா தண்ணி குடிக்கிறதுக்கு. ஆக்சிஜன் வாட்டர்னு வச்சுருக்காங்க. இந்தியாவிலே இருக்குது, சென்னையிலே இருக்குது. ஈவன் சச் ஆர்டினரி ஆக்டிவிட்டீஸ் அஸ் ஈட்டிங் கேன் பி டன் டு த க்ளோரி ஆஃப் காட். இஃப் சம்திங் cannot be done to the glory of God, then we can be sure it must be out of the will of God. தேவனுடைய மகிமைக்கென்று இந்த காரியத்தை செய்ய முடியாது என்று நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது நிச்சயமாக 100% தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமானது. நீங்கள் ஒரு சினிமா போட்டு புருஷனும் முன்னாடி கை கோர்த்து ஆடி அது ஃபேஸ்புக்கில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? யார்கிட்டையாவது கேளுங்க, சார் நாங்கள் தேவனுடைய மகிமைக்கென்று நாங்கள் இந்த டான்ஸை போட்டு ஆடி இருக்கோம்னு கேளுங்க. அப்படி தேவனுடைய நாமத்தை உங்களுடைய செயல் மகிமைப்படுத்தலைன்னா நிச்சயமாக அது தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பானது. இதை பார்த்து எத்தனை பேர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படும், ஆஹா எவ்வளோ அருமையான ஜோடி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நல்ல சினிமா பாடல்களுக்கு வளைத்து ஆடுகிறார்கள் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. த பைபிள் சேஸ், 1 Peter 1:14-16, as obedient children, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக, not fashioning yourself according to the former lusts in your ignorance. அப்போ பார்த்தியா, இந்த உலகத்திலே உள்ளவைகள்லாம் எத்தனை? 3 ஆண்டவர் சொன்னார். உலகத்தில் இருப்பவை என்ன? கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும். பார்த்தியா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, என்னுடைய ஜீவன் எப்படி இருக்கு, என்னுடைய ஜீவிதம், என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கண்களுக்கு நான் எல்லாருக்கும் முன்பாக மிக அழகானவனாக தெரிய வேண்டும். அதனால் 1 கிலோ லிப்ஸ்டிக்கை வாங்கி போட்டுக்கிட்டு, மஸ்காரா போட்டுக்கிட்டு, கொண்டையை மேலே தூக்கி போட்டுக்கிட்டு இப்படி தெரிஞ்சோம்னா என்ன அர்த்தம்? ஜீவனத்தின் பெருமையும், கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், இதுதான். இந்த 3 நீங்கள் அமிழ்ந்து போனால் அது நிச்சயமாக தேவனுக்கு மகிமையை உண்டாக்காது. ஸோ பி ஹோலி இன் all manner of conversation because it is written, be holy for I am holy. பேதுருதான் சொல்கிறார். 1 பண்ண, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல், முன்ன அப்படி இருந்தீங்க, விட்டுருங்க, இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். சொந்த சகோதரனை ஏமாற்றுகிறவன் எப்படி பரிசுத்தனாக இருக்க முடியும்? உடனே நீங்கள் நான் செய்கிற காரியம் தேவனுக்கு முன்பாக ஒப்பாக இருக்கிறதா? யோசனை பண்ணிப்பாரு. இப்படி ஒழுங்கற்று நடக்கிறவர்களை விட்டு விலகுங்கள் அப்படின்னு போட்டு இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், ரைட் அவுட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஐடியா ஆஃப் பீயிங் ஹோலி பர்சன். பரிசுத்தமுள்ள ஒருவராக இருப்பது எப்படி என்ற உங்கள் சிந்தனை குறித்த நீங்கள் புரிந்து கொண்டிருப்பதை எழுதுங்கள். Talk with God about helping you maintain a consistent holy lifestyle. விடாப்பிடியாக தொடர்ந்து ஒரே விதமாக பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவுமாறு ஆண்டவரிடத்தில் பேசுங்கள். இப்படி நீங்கள் தினமும் சிந்திக்கும் போது, தேவனுடைய காரியத்தை குறித்து பேசும்போது
நிச்சயமாக தேவன் உங்களோடு கூட இருப்பார். உங்களுடைய செயல்களை ஆசீர்வதிப்பார். உங்களை பரிசுத்தமாக்குவார். பரிசுத்தமான வாழ்க்கையிலே தேவனுக்கு மகிமை உண்டாக்க நாம் வாழ்வதற்கு உதவி செய்வார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? இதான் இன்றைய சிந்தனை.